இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அயர்கூனிங் இடைத்தேர்தல் பிரச்சாரங்களில் சமூக ஊடகங்களை தவறாக பயன்படுத்தாதீர், ஃபாமி நினைவுறுத்து. பேராக் அயர்கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சார காலம் நெடுகிலும் சமூக ஊடக பயன்பாட்டை தொடர்புத்துறை அமைச்சர் தொடர்ந்து அணுக்கமாக கண்காணித்து வருகிறார். தேர்தல் ஆணையத்துக்காக ஆதாயத்திற்காக பொய் செய்திகள், அவதூறுகள் மற்றும் 3R எனப்படும் இனம், மதம் மற்றும் ஆட்சியாளர்களை நிந்திக்கும் பரப்பப்படுவது தடுக்க அது அவசியம் என அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாட்சில் கூறினார். மீறி அச்செயலில் ஈடுபடுவோர் தப்பிக்க முடியாது. அவர்களின் பதிவுகளையும் கருத்துக்களையும் MCMC அடையாளம் கண்டுவிடும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அண்மையில் திருத்தப்பட்ட தொடர்பு பல்லூடக ஆணைய சட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரிங்கிட் வரையில் அபராதம் விதிக்கப்படலாம். எனவே உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை தூண்டி அதில் குளிர் காயாமல் பொறுப்புடன் பரப்புரைகளை மேற்கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். கோலாலம்பூர் லெம்பபந்தாய் நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்ற நோன்பு பெருநாள் திறந்த இல்ல உபசரிப்பில் பங்கேற்ற பிறகு அதன் எம்பியுமான ஃபாமி செய்தியாளர்களிடம் பேசினார். நம் பிரச்சனைகளுக்கு நாமே தீர்வு காண்போம். மாய்கா தலைவர் விக்னேஸ்வரனின் சித்திரை புத்தாண்டு வாழ்த்து. அரசாங்கங்கள் மாறினாலும் நமது சவால்களும் பிரச்சனைகளும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. 77 ஆண்டுகளாக தீவிர அரசியல் பணி ஆற்றி வரும் மாய்காவுக்கும் இது ஒரு சவாலான காலகட்டம். அதை உணர்ந்தே இந்திய சமூகத்திற்காக தொடர்ந்து போராடுவோம். நம்முடைய பிரச்சனைகளுக்கு நாமே சுயமாக தீர்வு காணவும் முடிவு செய்து அதற்கேற்ப பணியாற்றி வருவதாக மாய்கா தேசிய தலைவர் தான் CSA விக்னேஸ்வரன் கூறினார். அந்த நம்பிக்கையுடன் தொடர்ந்து முன்னேறினால் பிறக்கும் இந்த சித்திரை புத்தாண்டில் நமக்கும் நம் சமூகத்துக்கும் நன்மைகள் வந்து சேரும் என தமது வாழ்த்து செய்தியில் அவர் குறிப்பிட்டார். கல்விதான் நம் சமூகத்தை முன்னேற்றுவதற்கான ஒரே வழி என்பதை நீண்ட காலத்திற்கு முன்பே நன்கு உணர்ந்தால் MIED, எய்ம்ஸ் ஆகிய அமைப்புகளின் மூலமும் டாஃபே கல்லூரி மூலமும் இந்திய சமூகத்தின் கல்வி தேவைகளை இயன்ற வரையில் மாய்கா பூர்த்தி செய்து வருகிறது. இதுவரையில் 200 மில்லியனுக்கும் மேற்பட்ட தொகையை கல்வி நிதியாக வழங்கியுள்ளோம். சிறப்பான தேர்ச்சிகள் பெற்றிருந்தும் பொது பல்கலைக்கழகங்களில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட இந்திய மாணவர்களுக்கு நாமே உபகார சம்பளம் வழங்கி எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் பயில வாய்ப்புகள் வழங்கி இருக்கிறோம் என தான் ஸ்ரீ விக்கி சொன்னார். மலேசிய வாழ் வெளிநாட்டு தெலுங்கர்கள் சங்கம் டீம் ஏற்பாட்டில் உகாதி புத்தாண்டு கொண்டாட்டம். மலேசிய வாழ் வெளிநாட்டு தெலுங்கர்கள் சங்கமான டீம் நேற்று 9வது ஆண்டாக உகாதி தெலுங்கு புத்தாண்டை கொண்டாடியது. தலைநகர் விஸ்மா MCA கட்டிடத்தில் மாலை 5 மணிக்கு தொடங்கிய அந்நிகழ்வு 2025ஆம் ஆண்டுக்கான தெலுங்கு சமூகத்தின் பெருவிழாவாக அமைந்தது. மலேசியாவுக்கான இந்திய உயர் ஆணையர் BN ரெட்டி, கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ R நடராஜா உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்தியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஆற்றிய மகத்தான சேவைக்காக தான் ஸ்ரீ நடராஜாவுக்கு வாழ்நாள் சேவையாளர் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தெலுங்கு கலாச்சார நடனங்கள், குலுக்கு சீட்டு, உகாதி பச்சடி, தெலுங்கு சமூகத்தின் 8 வித பதார்த்தங்கள் அடங்கிய சாப்பாடு என விழா களை கட்டியது. கொண்டாட்டத்தின் சிறப்பம்சமாக இந்தியாவில் இருந்து பிரபல தெலுங்கு பின்னணி பாடகி மங்களி தலைமையில் இசை கச்சேரியும் இடம்பெற்றது. டுகெதர் எவ்ரிஒன் அச்சீவ்ஸ் மோர் அல்லது அனைவரும் சேர்ந்து மேலும் சாதிக்கலாம் என்ற ஸ்லோகத்தில் அச்சங்கம் ஆக்ககரமான செயல்பட்டு வருவதாக அதன் தலைவர் அனில்குமார் கூறினார். போலி தங்க முதலீட்டு மோசடியில் 2.6 மில்லியன் ரிங்கிட்டை பறிகொடுத்த 72 வயது மூதாட்டி. சமூக ஊடக விளம்பரத்தை நம்பி அது போலி என தெரியாமல் கடந்த ஆண்டு தங்க முதலீட்டு திட்டத்தில் இணைந்த 72 வயது மூதாட்டி 2.6 மில்லியன் ரிங்கிட்டை பறிகொடுத்துள்ளார். கடந்த ஆண்டு பிப்ரவரியில் சந்தேக நபரால் Facebook மூலமாக அந்த போலி முதலீட்டு திட்டம் அவருக்கு அறிமுகமானதாக பஹாங் போலீஸ் தலைவர் யாஹ்யா ஒத்தமான் தெரிவித்தார். பிறகு ஒரு வாட்ஸ்அப் குழுவில் சேர்க்கப்பட்டு தங்க முதலீடு பற்றி பயிற்சி எல்லாம் கொடுக்கப்பட்டதாம். 3 வெவ்வேறு செயலிகளை பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொள்ளப்பட்டார். சந்தேக நபரை முழுமையாக நம்பியதால் அவர் கொடுத்த 2 வங்கி கணக்குகளுக்கு கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை 60 தடவையாக மொத்தம் 2.6 மில்லியன் ரிங்கிட் பணத்தை மூதாட்டி மாற்றினார். ஆனால் சொல்லியபடி லாபத்தொகை வந்து சேரவும் இல்லை, 3 செயலிகளையும் பயன்படுத்தவும் முடியவில்லை. இதையடுத்தே தாம் மோசடிக்கு ஆளாகி இருப்பதை உணர்ந்து தெமர்லோ போலீஸ் நிலையத்தில் நேற்று அவர் புகார் செய்தார்.
சொந்த சேமிப்பு, மறைந்த கணவர் விட்டு சென்ற பணம், வீட்டை விற்றதில் கிடைத்த பணம் மற்றும் வெளிநாட்டில் வசிக்கும் பிள்ளைகளின் வாங்கிய கடன் ஆகியவற்றை கொண்டு போய் மொத்தமாக மோசடிக்காரர்களிடம் கொடுத்துவிட்டு ஏமாந்து நிற்கிறார் அந்த மூதாட்டி. சாலை விபத்தில் காயமடைந்தவருக்கு உதவ போன ஆடவர் கார் மோதி மரணம். ஜொஹூரில் சாலை விபத்தில் சிக்கிய மோட்டார் சைக்கிள் ஓட்டிக்கு உதவ சென்ற ஆடவர் குடிபோதையில் காரோட்டி வந்த ஆடவரால் மோதப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். இன்று அதிகாலை 2:10 மணி அளவில் ஜொஹூர் பாரு கோத்ததிங்கே சாலையின் 16வது கிலோமீட்டரில் அத்துயர சம்பவம் நிகழ்ந்தது. அசல் விபத்து மியான்மர் நாட்டவர் என நம்பப்படும் 30 வயது மதிக்கத்தக்க ஆடவரை உட்படுத்தியதாகும். ஜொஹூர் பாருவிலிருந்து தாமான் செத்தியா துரோபிகா செல்லும் வழியில் கட்டுப்பாட்டை இழந்த அவரின் மோட்டார் சைக்கிள் தடம் புரண்டு விழுந்தது. அதில் தலையில் படுகாயம் அடைந்து சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். கண்ணெதிரே விபத்தை பார்த்த 37 வயது ஆடவர் தனது வாகனத்திலிருந்து இறங்கி உதவிகள் வந்து சேருவதற்காக போக்குவரத்தை அப்புறப்படுத்திக் கொண்டிருந்தார். அப்போது 25 வயது இளைஞன் ஓட்டி வந்த கார் திடீரென அவரை மோதி தள்ளியது. மோசமான உள்காயம் ஏற்பட்டு அவ்வாடவரும் அங்கேயே உயிரிழந்தார். குடிபோதையில் வந்து மோதிய அவ்விளைஞனுக்கு முகத்தில் சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டன. அவன் உடனடியாக கைது செய்யப்பட்டு 4 நாட்களுக்கு விசாரணைக்கு தடுத்து வைக்கப்பட்டதை ஸ்ரீ அலாம் OCPD துணை ஆணையர் முகமது ஷஹைமி இஷாக் உறுதிப்படுத்தினார். தமிழ் பள்ளிகளில் தீயணைப்பு பயிற்சிகள் ஏன் புறக்கணிக்கப்படுகின்றன? தீயணைப்பு வீரர் கேள்வி. ஆபத்து அவசர வேளைகளில் விரைந்து செயல்பட ஏதுவாக பார்க்க போனால் பள்ளிகளில் தீயணைப்பு பயிற்சிகள் ஆண்டுதோறும் வழக்கமாக்கப்பட வேண்டும். ஆனால் அதன் முக்கியத்துவத்தை எல்லா கல்வி நிறுவனங்களும் குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ள பள்ளிகள் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. தீயணைப்பு தயார் நிலை குறித்து இன்னமும் ஏராளமான தமிழ் பள்ளிகளுக்கு உரிய தகவல்களும் பயிற்சிகளும் போய் சேரவில்லை என பேராக் தீயணைப்பு மீட்பு துறையின் தீ பாதுகாப்பு பிரிவின் துணை அமலாக்க அதிகாரியான ஹேமநாதன் சுப்பிரமணியம் தெரிவித்தார். பேராக்கில் கடந்த ஆண்டு ஒரு தமிழ் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தை அடுத்தே தமிழ் பள்ளிகளில் இந்த தீயணைப்பு பயிற்சிகளை தீவிரப்படுத்தும் யோசனை தோன்றியது. பல பள்ளிகளை விசாரித்ததில் மாணவர்களுக்கு குறிப்பாக 7 முதல் 9 வயது மாணவர்களுக்கு மலாய் மொழி புரியாததால் தீயணைப்பு பயிற்சிகள் பற்றி பள்ளி நிர்வாகங்கள் கண்டுகொள்வதில்லை என தெரிய வந்தது. 13வது மலேசிய திட்டத்தில் B40 இளையோருக்கு இலவச ட்வெட் பயிற்சி. மைகா உதவி தலைவர் நெல்சன் பரிந்துரை. ட்வெட் எனப்படும் தொழில்நுட்பம், தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி திட்டங்கள் 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட வேண்டும். இளையோர், குறிப்பாக வசதி குறைந்த B40 குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு அது எளிதில் கிடைப்பது அவசியம் என மைகா தேசிய உதவி தலைவர் செனட்டர் டாக்டர் R. நெல்சன் கூறினார். 13வது மலேசிய திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவதற்காக மைகா அரசாங்கத்திற்கு அனுப்பியுள்ள பரிந்துரைகளில் அதுவும் ஒன்றாகும். கல்வி, வேலை வாய்ப்புகள், பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல் போன்றவற்றில் கவனமும் செலுத்தும் பரிந்துரைகளும் அனுப்பப்பட்டுள்ளன. அரசாங்க துறையில் மோசமான நிலையில் உள்ள இந்தியர்களின் எண்ணிக்கையை உயர்த்த கோரும் நீண்ட கால கோரிக்கையும் அதில் அடக்கம் என நெல்சன் கூறினார். குறிப்பிட்ட நிதி திட்டங்கள் மூலம் இந்திய தொழில் முனைவோருக்கு சிறந்த ஆதரவை வழங்க நாங்கள் தொடர்ந்து அரசாங்கத்தை வலியுறுத்துவோம் என்றார் அவர். ஜொஹூர் பாசிர் குடாங்கில் 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான தான்சி SA விக்னேஸ்வரன் கிண்ண தேசிய காற்பந்து போட்டியை நேற்று தொடக்கி வைத்த பிறகு டாக்டர் நெல்சன் செய்தியாளர்களிடம் பேசினார். இரவில் நாடு முழுவதும் சேவை தடைக்குள்ளான வாட்ஸ்அப். மெட்டா நிறுவனத்துக்கு சொந்தமான சமூக ஊடக செயலியான வாட்ஸ்அப் நேற்றிரவு நாடளாவிய நிலையில் சேவை தடங்களுக்கு ஆளானது. வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்பவோ பெறவோ முடியாமல் மலேசிய பயனர்கள் தவித்தனர். பொறுமை இழந்தவர்கள் எக்ஸ் தளத்தில் வாட்ஸ்அப் டவுன் என்ற ஹேஷ்டேகுகளை உருவாக்கி தங்களின் ஆதங்கங்களை வெளிப்படுத்தியதை காண முடிந்தது. இரவு 10:30 மணியில் இருந்து அச்சேவையை பயன்படுத்துவதில் பிரச்சனை ஏற்பட்டதாக டவுன் டிடெக்டர் இணையதளம் கூறியது. குறைந்தது 597 புகார்கள் பெறப்பட்டன. அவற்றில் 85 விழுக்காட்டு புகார்கள் தகவல் அனுப்புதல் மற்றும் பெறுதல் பிரச்சனையை பற்றியதாகும். 12 விழுக்காட்டு புகார்கள் வாட்ஸ்அப்பின் போது செயல்பாடு குறித்தவை. மேலும் 3 விழுக்காடு புகார்கள் வாட்ஸ்அப்பில் நுழைய முடியாதது தொடர்பானவை. எனினும் இந்த சேவை தடங்கள் குறித்து வாட்ஸ்அப் நிறுவனத்திடம் இருந்து அதிகாரப்பூர்வ அறிக்கை எதுவும் வெளியாகவில்லை. சூட்கேஸ் உள்ளே காதலியை மறைத்து வைத்து ஹாஸ்டலுக்கு கொண்டு செல்ல முயன்ற மாணவன். வட இந்திய மாநிலமான ஹரியானாவில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் தனது காதலியை சூட்கேஸில் அடைத்து
ஆண்கள் தங்கும் விடுதிக்குள் கொண்டு செல்ல முயன்றார். அப்போது பாதுகாவலர்கள் கையும் களவுமாக பிடித்த வீடியோ வைரலாகியுள்ளது. இதுபோன்ற காட்சிகளை நாம் படங்களில் பார்த்திருப்போம். ஆனால் ஓபி ஜிண்டால் பல்கலைக்கழகத்தில் இது நிஜமாகவே நடந்திருக்கிறது. சந்தேகத்தில் பல்கலைக்கழக பாதுகாவலர்கள் அந்த சூட்கேஸை திறந்த போது உள்ளே இருந்து பெண் ஒருவர் வெளியே வந்தார். இதை பார்த்ததும் பலருக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஏற்பட்டது. அம்மாணவர் காதலியை சூட்கேஸில் அடைத்து வைத்து ஆடவர் விடுதிக்கு கொண்டு செல்வதை பாதுகாவலர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள் என்பது குறித்த தகவல்கள் இல்லை. என்ற போதும் சூட்கேஸை படிக்கட்டுகளில் இறக்கிய போது அதன் உள்ளே இருந்து பெண் சத்தம் கேட்டதாலேயே விஷயம் வெளிச்சத்திற்கு வந்ததாக கூறப்படுகிறது. அப்பெண் அதே பல்கலைக்கழக மாணவியா அல்லது வெளி ஆளா என்பது தெரியவில்லை. பல்கலைக்கழக நிர்வாகமும் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிடவில்லை. சம்பந்தப்பட்ட மாணவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்பதும் தெரியவில்லை. இந்து வெறுப்புக்கு எதிரான மசோதாவை அறிமுகப்படுத்திய முதல் அமெரிக்க மாநிலம் ஜார்ஜியா. அமெரிக்காவிலேயே முதன்முறையாக அதன் தென்கிழக்கு மாநிலமான ஜார்ஜியாவில் இந்து வெறுப்பு மற்றும் இந்து மதவெறிக்கு எதிரான சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மசோதா சட்டமாக இயற்றப்பட்டால் ஜார்ஜியாவின் தண்டனை சட்டத்தில் இந்து வெறுப்பை வரையறுக்கும் வகையில் திருத்தம் செய்யப்படும். இதன் மூலம் அமெரிக்காவில் இந்துக்களுக்கு எதிரான வெறுப்பை குற்றங்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க சட்ட அமலாக்க நிறுவனங்களுக்கு வழி பிறக்கும். மசோதா 375 என்று அழைக்கப்படும் இந்த சட்ட பரிந்துரையில் இந்து வெறுப்பு என்பது இந்து மதத்திற்கு எதிரான விரோதமான, அழிவை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் இழிவான அணுகுமுறைகள் மற்றும் நடத்தைகள் என வரையறுக்கப்படுகிறது. இதையடுத்து நடப்பில் பாகுபாடு எதிர்ப்பு சட்டங்களை செயல்படுத்தி வரும் உள்ளூர் அமலாக்க நிறுவனங்கள் இன்று வெறுப்பையும் அதில் சேர்த்துக் கொள்வது கட்டாயமாகும். மசோதாவை குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த COHNA எனப்படும் வட அமெரிக்க இந்துக்களின் கூட்டணி அந்த சட்டமான நிறைவேற்றப்பட்டால் மீண்டும் ஒரு வரலாறு உருவாகும் என வருணித்தது.